ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞான ஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த புத்தாண்டிலே ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவு. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். அதாவது 8ஆம் இடத்துல சந்திரன், நம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்னா ஒரு பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதுல எல்லாம் குறைபாடு இருக்காது. ஆனாலும் மனம் சஞ்சலப்படும். 8ஆம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறது என்பது பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு உணர்வு செயல்பாடுகள் நமக்கு இன்னைக்கு ஈடுபட போறோம்னு அர்த்தம். அது இமோஷனலா இருக்க போறோம் அப்படிங்கிறத காட்டுது. இந்த எமோஷனல்ல நம்ம உடம்பை பாதிக்காத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். அது ஆகாரமாக இருந்தாலும் சரி, உறவுகள் கிட்ட பேச்சு வழக்காக இருந்தாலும் சரி, இந்த எமோஷன்ல கொஞ்சம் பாதிக்காம பார்த்துக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசிலையும் 2 பாதம் மிதுன ராசிலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிற காரணத்தினால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி, எடுக்கக்கூடிய நம்முடைய செயல் திட்டங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறும். ஒரு தகவல் தொடர்பு, ஆவணங்கள் மற்றும் கமிஷன் வகை, ஐடி லைன் தொழில், கலைத்தொழில், செய்தி விளம்பரம், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக நம்ம ஈடுபடக்கூடிய விஷயமும் வெற்றி பெறும், மகிழ்வு தரும், உறவுகளுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம். இந்த நம்முடைய துலாம் லக்னத்திற்கு 9ஆம் வீடு, சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த 9ஆம் வீடுங்கிறது தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ திருவாதிரைனாலே நம்ம சிவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சிவனுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த சிவன் வழிபாடுகள் சிறப்பு, மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட முன்னோர்களை நினைப்பதும் சிறப்பு, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிறதும் சிறப்பு, குழந்தைகள் நலம், சுபகாரியங்கள், அனைத்து விதமான உறவுகளை மேம்படுத்துதல் எல்லாத்துக்குமே சுபமாக இருக்கும். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். அதே புனர்பூசத்துல தான் குருவும் இருக்காரு, சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால இன்னைக்கு தகவல் தொடர்பு, சிறு பிரயாணங்கள், கமிஷன் வகை தொழில்கள், ஆலோசனை தொழில்கள், ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, தீர்த்த யாத்திரை போறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சுபகாரியங்களுக்கும் நன்மை தரும். ஒருத்தர் கல்யாணத்துக்கு உறுதி பண்ணிக்கிறது, இதுக்கும் நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு. 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம். மதியம் 1:24 வரைக்கும் இருக்கு. முத நாளே ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:11க்கே பூசம் தொடங்கிடுது. 10ஆம் இடத்துல சந்திரன், சனிசாரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 6ஆம் இடத்துல குருனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது சாதகமாக இருக்கும். உறவுகளுக்கு சாதகமான நாளாக நீங்க பயன்படுத்திக்கலாம். கலை தொடர்பான தொழில்களுக்கும் சாதகம். மொத்தத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். திங்கட்கிழமை முதல் நாளே மதியம் 1:24க்கு ஆயில்யம் தொடங்கி விடுகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்துல பலமா இருக்காரு. அதனால புது முடிவுகள், ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது, சிறு பிரயாணங்கள், இடமாற்றம், வீடு வைக்கிறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, மகம் நட்சத்திரம். நண்பகல் 11:56 வரைக்கும் கேதுவனுடைய நட்சத்திரம்.
கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால 3ஆம் இடத்துல 3-4 கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். நம்முடைய தொடர்புகள் விரிவாக்கப்படும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அல்லது ஒருத்தரை சந்திக்கலாம், புது விதமான ஒரு திட்டங்களை செயல்படுத்தலாம், ஆவணங்களை பயன்படுத்தலாம், பிரயாணங்கள் செல்லலாம். இதுக்கெல்லாமே இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12:24 வரைக்கும் பூர நட்சத்திரம். நாளே நண்பகல் 11:56 தொடங்குது. சுக்கரனுடைய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான நம்முடைய முயற்சிகளும் நமக்கு மகிழ்ச்சி தரும். உறவுகள் நல்லா இருக்கும். இப்போ இளைய தங்கை, இளைய தம்பி இவர்களுக்கான நாளாகவும் இருக்கும், பெற்றோர்களுக்கான நாளாகவும் இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்கள், தந்தை சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்கள், மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரம் மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. முதல் நாள் வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம் நண்பகல் 12:24 தொடங்கிச்சு. இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருந்து புதனுமே சேர்க்கை பெற்றிருக்கிறேன் சூரியனோட. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை பேரும் நமக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதனால புது ஒரு சப்போர்ட் கிடைக்கும், உதவிகள், சகாயஸ்தானம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். வீடு வைக்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மதியம் 1:40 அஸ்த நட்சத்திரம் தொடங்கிடுது. சந்திரன் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு, விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. சுப செலவுகளை தான் கொடுப்பாரு, தொழில் சார்ந்த மூலதனங்களை கொடுப்பாரு. உற்பத்தி சார்ந்த வகையில் உள்ள தொழில்களுக்கெல்லாம் பலமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கும் சாதகமாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கோல்டு அட்டாக் பண்ணுறது, உறவினர்கள் வகையில், தாய் சம்மந்தப்பட்ட வகையில எல்லாம் சில சிரமங்களை அனுபவிக்கிறது. ஸோ புறம் சார்ந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னாலும், அதாவது அகம் சார்ந்து நல்லா இல்லைன்னாலும் புறம் சார்ந்து நல்லா இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு சாதகமாக இருக்கும். மதியம் 3:39 அஸ்தம் முடிஞ்சு சித்திர நட்சத்திரம் தொடங்கிடுது. இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், புதனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், சூரியனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், இவ்வளவு கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.